வணக்கம். 2-3 நாளாவே இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா திருநாய்க்கு ஆதரவு ஒரு குரூப்பும் இல்ல திருநாயே வேண்டான்னு எதிர்ப்பா ஒரு குரூப்பும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கே தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீயா நானாவோட எபிசோடே அதுதான். நகரத்தில் திருநாய்கள் தேவையா இல்ல திருநாய்கள் அற்ற நகரம் தேவை அப்படின்னு ஒரு அந்த டிபேட் ஷோ தான். எல்லாம் புரிஞ்சுங்க. நீயா நானா எப்போதுமே ஒரு எபிசோட் போறதுக்கு முன்னாடி இப்படிதான் ரிசல்ட் வரும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அவங்க நினைக்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வரணும்னு நினைச்சு நடத்துற ஷோ. அப்படி லைவ்ல எல்லாம் காட்டுறது கிடையாது. முக்காவாசி ஷோவும் அப்படிதான். ஏன்னா எனக்கு நானும் ஒரு மீடியா துறையில இருந்தவன், மீடியா நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதான் நடக்கும். இதுல கோபி அண்ணா மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதுல அவர் சொன்ன ஒரு வார்த்தை மனிதர்களும் நாயும் ஒன்னா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அப்புறம் இது கூட தான் நம்ம சேர்ந்து வாழணுமா அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு பிரபலம் ரங்கராஜ பாண்டே அவரு ஒரு பேடியில என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப என்ன திடீர்னு நாய்கள் மேல பாசம் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதனுக்கு இன்னைக்கு நேத்தி நாய்கள் மேல பாசம் கிடையாது. கிட்டத்தட்ட 15,000 ஆண்டா நாயும் மனிதனும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவங்க குகையில இருந்து வேட்டையாடி போகும்போது காட்டு விலங்கா இருந்த ஓனாய் தான் நாயா மாறிடுச்சு. ஓனாய்க்கும் நாய்க்கும் ஜீன் 99.9% ஜீன் ஒன்னும் ஒத்துப்போம். இந்த நாயும் மனிதனும் சேர்ந்து வேட்டையாடினாங்க. சேர்ந்து வேட்டையாடி உணவை சதை பகுதியை அவன் எடுத்துக்கிட்டான். இளம்ப நாய்க்கு கொடுத்தான். பின்னால மனிதன் நாயை அடிமைப்படுத்தி தனக்கு வேண்டிங்கிற வேலைகளை செய்யறதுக்காக பழகிக்கிட்டான். காட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தலாம் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது மனிதனுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அது நாய் தான். அதுக்கப்புறம் தான் ஆடு, மாடு, குதிரை, மற்ற விலங்குகள் எல்லாத்தையுமே பிற்காலத்துலதான் பழக்கப்படுத்துறான். மனிதனுக்கு குகையில வாழ்ந்த மனிதனுக்கு முதல்ல நம்பிக்கையை கொடுத்தது நாய் தான். அதனால நாய்க்கும் மனிதனுக்குமான பாண்டிங் இன்னைக்கு நேற்று ஏற்படுத்த கிடையாது. கிட்டத்தட்ட 15,000 ஆண்டா இருந்தது. உலகத்துல கிட்டத்தட்ட 400 வகையான நாய் இனங்கள் இருக்கு. எல்லா நாய்களையும் சேர்த்து உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லயும் கிட்டத்தட்ட அண்டார்டிகா தவிர்த்து நாய்கள் வசிக்காத கண்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் நாய்கள் வசிக்குது. அந்தந்த இந்தியாவுக்கு நேட்டிவ் டாக் இருக்கு, அமெரிக்காவுக்கு நேட்டிவ் டாக் இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு நேட்டிவ் டாக் இருக்கு, இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நாய்கள் இருக்கு. நாய்களை பல வகைன்னு சொல்லிட்டோம். இல்ல அண்டார்டிகாவிலையும் நிரந்தரமா வசிக்கலாலும் ஒரு ஹஸ்கி டைப் நிறைய ரோமங்கள் வைத்த நாய்கள் அங்க மனிதன் கூட ஆராய்ச்சி பண்ற மனிதன் கூடவே இருக்கு. இந்த நாய்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம். நாய்களுக்கு மனிதனுக்கான உறவு அப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. நீங்க எந்த டாக்டர் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வீட்டுல ஒரு நாய் வளர்த்தீங்கன்னா நீங்க என்னதான் அலுவலகத்துல இருந்து பழைய ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அதை பார்த்தோன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் அது முக்கியமா குறைச்சிரும். ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஒரு பட்டியல் கொடுத்திருக்கு. உலகத்துல விலங்குகளால் கடிப்பட்டு விலங்குகளால் உள்ளப்படும் ஒரு பட்டியல் கொடுத்திருக்க. டாப் 5 மட்டும் சொல்றேன். டாப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், கொசு. உலகம் முழுக்க 7,25,000 பேரு கொசுகளால் வருடம் முழுக்க கொசு கடித்து மலேரியா, டெங்கு போன்ற நோய்களால் இறக்குறாங்க. 2வது இடம் யார் இருக்கான்னு அப்புறம் சொல்றேன். 3வது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம பாம்பு இருக்கு. உலகம் முழுக்க 50,000 பேர் பாம்புகள் கடித்து இறக்குறாங்க. 4வது இடத்துல நாய் இருக்கு. பர்டிகுலரா ராபிஸ் நோயினால் தாக்கப்பட்ட நாய் உலகம் முழுக்க 25,000 பேர் இறக்குறாங்க. 5வது இடத்துல இருக்கு பூச்சிகள், விஷ வண்டிகள். ஓகேவா? இப்ப நான் சொன்ன 2வது இடம் காலியா இருக்கா? 2வது இடத்துல உலகம் முழுக்க 5 லட்சம் பேர் இறக்குறாங்க. யாரால தெரியுமா? மனிதனால, நம்மால. மனிதன் 300 மனிதனை சாகடிக்கிறாங்க. அப்போ நாய் எங்க இருக்கு? வருடம் முழுக்க 25,000 பேர் தான் நாய் ராபிஸ் கடியனால இறக்குறாங்க. ஆனா மனுஷன் உலகம் முழுக்க அவன் பண்ற கொலைகள் போர்லாம் கணக்கு இல்ல. ஒரு மனிதன் 300 மனிதனை அப்படியே எடுத்து கத்தியால குத்தியோ துப்பாக்கியால சுட்டோ அப்படி 4 லட்சம் பேர் இறக்குறாங்க. அப்போ நாயை கம்பேர் பண்ணும்போது மோசமான மனிதன். ஹியூமன் ஆல்சோ சோசியல் அனிமல், சமூக விலங்கு. நம்மளும் எல்லாருக்குமானதுதான் இந்த பூமி. நமக்கு பேச தெரியும், சிந்திக்க தெரியுங்கிறதுனால நம்ம மேம்பட்டவன் கிடையாது. நம்மளும் இந்த உலகத்தில் வாழதான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ இப்ப கம்பேர் பண்ணீங்க, இதுல மோசமானவன் யாரு? இப்போ 4 லட்சம் பேர் மனிதனே சாவடிக்கிறான். நம்ம இனத்தையே ஒழிச்சிடலாம்னா ஒத்துக்குவாங்களா? கொண்டுட்டா போன உயிர் திரும்பி வராது. ஆனா ராபிஸ்க்கு தடுப்பு ஊசி இருக்கு. சில பேர் கேட்கலாம், நீ என்ன பேசுற, உன் வீட்டுல நாய் கடிச்சா தெரியும், குழந்தைக்கு நாய் கடிச்சா தெரியும். என் அன்னைக்கே நாய் கடிச்சது. அந்த போட்டோவையும் நான் வீடியோ கடைசியில நான் ஷேர் பண்றேன். மொத்தம் 7 ஊசி போட்டாங்க. கடிப்பட்ட இடத்துல ஒரு ஊசி, பின்னாடி 2 ஊசி, 2 கைக்கு 4 ஊசி, 7 ஊசி. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு 100 ஊசி, 1 மாசம் கழிச்சு ஒரு ஊசி. ராபிஸுக்கு கடிப்பட்டு அவேர்னஸ் உண்டாக்கணும்னா எல்லா அரசாங்க மருத்துவமனையிலையும் இலவசமா தான் போடுறாங்க. சோ தடுப்பு ஊசி இருக்கு. அப்புறம் இது இன்னொரு விஷயம், இதே மாதிரிதான் எகிப்தும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எகிப்துலயும் நாய்களுக்கு ராபிஸ் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 100% தடுப்பூசி போடணும்னு அவசியம் கிடையாது. நாய்க்கு 100ல 70% நாய்களுக்கு 100ல 70% நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போட்டுட்டாவே அது மற்ற நாய்களுக்கு பரவாது. அதனால ஒரு இனத்தையே வேரோடு கூண்டோடு அழிக்கணுங்கிறது அதுதான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த சில்லற பையன் யாருன்னா அது மனிதன் தான். மனிதனுக்கு மட்டும்தான் அடுத்த விலங்கத்தை அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு. மனிதனுக்கு பைத்தியம் பிடிக்கிறது இல்லையா? அது மாதிரிதான்
யானைக்கு மதம் பிடிக்கிறது இல்லையா? காட்டோரம் வசிக்கிறவங்களுக்கு கரடி புலி சிறுத்தைகளை தொந்தரவு கொடுக்கறது இல்லையா? அது மாதிரி நாய்க்கே பைத்தியம் பிடிக்குது, ராபிஸ் பைத்தியம் பிடிக்குது. அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்கணும். எவ்வளவு உதவி இருக்கு தெரியுமா? இந்த கேரளால நிலச்சரிவு இருக்கும்போது ஒரு கிராமமே நாயால தப்பிச்சுது. இப்ப ஹிமாச்சல் பிரதேச ஒரு கிராமம் தப்பிச்சுது. இரவு முழுக்க குலைச்சி அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் வெளியில வந்து பார்த்தா மண் சரிவு ஏற்பட்டு அந்த ஒரு கிராமமே தப்பிச்சுது. ஒரு நியூஸா வந்துச்சு. வெளிநாடுகள்ல பார்க்கலாம், மாரடைப்பு ஏற்பட்டவங்களை உள்ளடங்கி இருக்கும் வீடு வெளியில வந்து ஹைவேஸ்ல நின்று யாராவது உதவி எடுத்துட்டு கூப்பிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு செய்தி இருக்கு. இன்டர்நெட் முழுக்க தேடி பாத்தீங்கன்னா, யூடியூப் முழுக்க தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கும். மனிதனுக்கு ட்ரக் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுது, போலீஸுக்கு வெடிகுண்டு இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. அதனால ஒரு இனத்தையே ஒரு நகரத்துல இருந்து தூக்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட வைக்க வேணாங்க, நம்ம சாப்பிட்டு போடுற கழிவை தின்னு அந்த டிரைனேஜ் சிஸ்டத்துல நாய்களோட பங்கு முக்கியமானது. அதனால வந்து ஒரு நகரத்தில இருந்து ஒரு நாயை அழித்தொழிக்கணுங்கிறது மிகவும் ஒரு மோசமான செயல். அதனால இதுல வந்து கமெண்ட்ல கழிவு ஊத்துறவங்களும் இருக்காங்க. நாயால நான் பாதிக்கப்பட்டேன் தெரியுமா? யாரால யாரு பாதிக்கப்படல? உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதுக்கு நம்ம சொல்யூஷன் தான் தேடணுமே தவிர ஒரு இனத்தையே அழிக்கணும், வேற எங்கேயாவது கொண்டு அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக ரொம்ப தப்பான விஷயம். நன்றி, வணக்கம்.